அண்மைச் செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது. மாயமானவர்களை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. தற்பொழுது பலி எண்ணிக்கையும் 151ஆக உயர்ந்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசாத் இணைகிறார். பிரசாத், வணக்கம். தற்பொழுது மீட்பு பணிகள் எவ்வளவு விரைவாக துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது? என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது மீட்பு பணிகளில்? 211 பேர் வேற மாயம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பற்றிய தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்ததா? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாட்டை உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் இரண்டாவது நாளாக மீட்பு பணி என்பது தொடங்கியுள்ளது. நேற்று நள்ளிரவிலும் இந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு இன்று காலை 7 மணிக்கு இந்த பணிகள் துவங்கி இருக்கின்றன. இதுவரை 151 பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 94 சடலங்கள் மேப்பாடி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் வைக்கப்பட்டுள்ளன. 11 சடலங்கள் யாருடையது என இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. 52 சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சாலியாறு, அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற வயநாடு மாவட்டத்திலிருந்து இழுத்துச் செல்லப்பட்ட பெருவெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்ட சடலங்கள் சாலியாறில் அருகே இருக்கின்ற மலப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட போத்துக்கல்லு உள்ளிட்ட பகுதிகளில் மீட்கப்பட்டுள்ளன. அவ்வாறு சுமார் 38 கிலோமீட்டர் தூரம் ஆற்றில் இழுத்துச் செல்லப்பட்ட சடலங்கள் அங்கே மீட்கப்பட்டுள்ளன. போத்துக்கல்லு பகுதியில் மட்டுமே 47 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் கால்கள், கை, தலை என தனித்தனியே உடல் பாகங்களும் அங்கே வந்ததாக அந்த பகுதியில் போத்துக்கல்லில் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் நேற்று இரவு கூறியிருந்தார்கள். அதே போன்று இப்போ 32 சடலங்களும் 25 சடலங்களும் தொடர்ந்து அந்த நிலம்பூர் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை இந்த சடலங்கள் அனைத்தும் நிலம்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நிலம்பூர் பகுதியில் மீட்கப்பட்ட சடலங்கள் அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 211 பேரை காணவில்லை என உறவினர்கள் கூறிய அடிப்படையில் 211 பேரை காணவில்லை என அதிகாரிகள் தரப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் முண்டக்கை பகுதியில், அதாவது இந்த பகுதி இந்த சம்பவம் நடைபெற்ற முண்டக்கை மற்றும் சூரல்மலை, இந்த இரு பகுதிகளிலும் பிற பகுதிகளில் இருந்து உறவினர்கள் தேடி வந்து தங்களுடைய உறவினர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள், அவர் இங்கே என தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முண்டக்கை பகுதியிலும் அதே போன்று மருத்துவமனைகளிலும் தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான உறவினர்களின் வருகை என்பது அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதற்கு மேலாக இப்போ அந்த பகுதிகளில் அதிகமான மக்கள் முண்டக்கை சூரல்மலை பகுதியை பார்வையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் தற்போது கடுமையான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் யாரும் இங்கு வர வேண்டாம் எனவும், மீட்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மட்டுமே இங்கு வர வேண்டும் என வருபவர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று இந்த முண்டக்கை பகுதிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. அதாவது அந்த பகுதிக்கு செல்கின்ற ஒரு பாலம் மொத்தமாக இழுத்துச் சென்றதால் தற்காலிக பாலம் அமைக்கின்ற பணி நேற்று நடைபெற்றது. ராணுவத்தினுடைய தீவிர நடவடிக்கையின் காரணமாக அந்த பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தின் மூலமாக 500க்கும் மேற்பட்டோரை அந்த மேல் பகுதியில் இருந்து அங்கு அந்த வழியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பாலம் முக்கியமாக அந்த மீட்பு பணிக்கு பயன்பட்டிருக்கின்றது என்பது. அதே போன்று டிஃபென்ஸ் செக்யூரிட்டி காப்ஸ், கண்ணூரில் இருந்து டிஃபென்ஸ் செக்யூரிட்டி காப்ஸை சேர்ந்த 200 வீரர்கள் இன்று கூடுதலாக இந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு மேலாக ராணுவத்தினுடைய கண்ணூரில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய மருத்துவ குழுவும் கோழிக்கோட்டில் இருக்கிற டெரிட்டோரியல் ஆர்மியினுடைய மருத்துவ குழுவும் இன்று மருத்துவ சிகிச்சை பணியில் ஈடுபட இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் காலநிலை சாதகமாக இருந்தால் நிச்சயமாக ஹெலிகாப்டரையும் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது இந்த மீட்பு பணிகளில் ராணுவம், தீயணைப்பு படை வீரர்கள், NDRF, சுகாதாரத்துறையினர், போலீசார், வனத்துறையினர், பொதுமக்கள், தன்னார்வலர்கள், யூத் பிரிகேடியர் அமைப்பு, அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும், பல்வேறு அமைப்புகளை இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பெரும்பாலும் அதிக அளவிலான சடலங்கள் மீட்கப்படும், மாயமானவர்களை கண்டறிய வாய்ப்பிருக்கின்றது என்ற அடிப்படையில் தீவிரமாக இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.